தடை செய்த ஹராமாக்கிய பெரும் பாவமான மானக்கேடான விபச்சாரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, தனக்கு ஹலாலான ஆகுமாக்கப்பட்டதை தவிர மற்றதை ஏறெடுத்து பாராதவர்களாக இருக்கவே விரும்புகின்றனர். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருவருக்கத்தக்க மானக்கேடான ஜினாவை, விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தின் அருகே கூட நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ ஸபீலா. நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், நிச்சயமாக அது மானக்கேடானதாகும், மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்து செல்லும் தீய வழியாகவும் அது இருக்கின்றது. ஆக அந்த அளவுக்கு மோசமான எய்ட்ஸ் போன்ற நோய்கள், மனிதர்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படுதல், குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுதல், இந்த மாதிரி கள்ள உறவின் காரணமாக அந்த கள்ள காதலனும் காதலியும் சேர்ந்து கணவனையே கொலை செய்து மறைத்துவிட்டு அவரை காணவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை, கணவன் சம்பாதித்து கொடுத்ததை எல்லாம் விபச்சாரத்தின் காரணமாக தனக்கு வேண்டியவனுக்கு கொடுத்துவிட்டு கணவனை நடுத்தருவிலே விடக்கூடிய நிலை. ஆக பல சூழ்நிலைகள். ஒருவன் ஹலாலான ஆகுமாக்கப்பட்ட மனைவியோடு தாம்பத்திய உறவு வைத்துக் கொண்டால் அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் என்றும், அவனுடைய வாரிசுகள் என்றும், அவனுடைய சொத்துக்களுக்கு உரிமையானவர்கள் என்றும் உரிமைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் தப்பான முறையிலே வைப்புகளை, வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக குழந்தைகள் பிறந்தால் சமூகத்திலே அவர்களுக்கு அந்தஸ்து இருக்காது. அவர்கள் யாரோ எவரோ போல் பார்க்கப்படுவார்கள். எவன் மூலமாக அவர்கள் பிறந்தார்களோ அவனுடைய சொத்துக்களிலே அவர்களுக்கு பங்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான சமூக விரோதிகளாக திகழக்கூடியவர்கள் எல்லாம் தந்தை பெயர் தெரிந்தும் சொல்ல முடியாத இது போன்ற தவறான உறவுகளில் பிறந்தவர்கள் தான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான், தீய வழியாகவும் பல பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய தீய வழியாகவும் இது இருக்கிறது என்று. சமூகத்திலே அந்தஸ்தற்றவர்களாக, மதிப்பற்றவர்களாக அவர்கள் ஆவதற்கு இது போன்ற விபச்சாரம் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். மாரியத்து கிப்தியா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவுடன் அங்கே ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், இறை தூதருடைய மகன் இறந்த காரணத்தினாலே, நமது நபியுடைய மகன் இறந்த காரணத்தினால்தான் இன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று. அன்று கிரகணம் ஏற்பட்டிருந்தது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். முதலில் கிரகண தொழுகையை தொழுதுவிட்டு, அதை நல்ல முறையிலே தொழுதுவிட்டு பிறகு மிம்பரிலே ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு பின்வருமாறு கூறினார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில், சான்றுகளில் உள்ளவையாகும். எவரது இறப்புக்காகவும் எவரது பிறப்புக்காகவும் கிரகணம் ஏற்படுவதில்லை. கிரகணம் ஏற்படுவதை நீங்கள் கண்டால் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், தொழுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள்,
முஹம்மதின் சமூகத்தாரே, முஹம்மதுடைய உம்மத்துக்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு முஸ்லிமான முஹம்மதுடைய உம்மத்திலே ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ யார் விபச்சாரத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் அதிகமாக ரோஷம் கொள்கிறான். அல்லாஹ் அதிகமாக ரோஷம் கொள்கிறான். அவனை போல் ரோஷம் கொள்பவர் எவரும் இல்லை. என்னுடைய ஹபீபுடைய, என்னுடைய நபியுடைய இந்த உம்மத்தா இந்த ஈனத்தனமான கேவலமான கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க விபச்சாரத்தை செய்கிறது என்று அல்லாஹ் ரோஷம் அடைகிறான். மேலும் சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மதின் சமூகத்தாரே, உம்மத்துக்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அறிவதையெல்லாம் நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், நிறைவாக அழுவீர்கள் என்றார்கள். அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது, அதிலே வேதனைகள் காட்டப்பட்டது. அதன் காரணமாக அவ்வாறு சொன்னார்கள். ஆக அல்லாஹ் மிக கோபமடையக்கூடிய, ரோஷமடையக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த விபச்சாரமாகும். இதனால்தான் சமூக கட்டமைப்பு நல்லபடியாக நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் முடித்து ஒருவர் இந்த தவறான பெரும்பாவத்திலே ஈடுபட்டால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றும், திருமணம் ஆகாதவர்கள் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் கடுமையாக்குகிறது சட்டத்தை. ஏனென்றால் இது பலவிதமான கேடுகளுக்கு உகந்ததாகும். ஆகையினால் இந்த விபச்சாரத்தை நெருங்கவே கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது, கையின் விபச்சாரம் பிடிப்பது, காலின் விபச்சாரம் நடப்பது, உள்ளம் ஏங்குகிறது. அதற்காக முயற்சி செய்யும் போது பிறப்புறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்யாக்கி விடுகிறது. கண்ணில் இருந்துதான் ஷைத்தான் அம்பை எறிகிறான். முதல் பார்வை உன்னுடையது, யதார்த்தமானது. காணக்கூடாத ஆபாசமான காட்சியை கண்டாலும் திரும்பவும் அதை காண வேண்டும் என்ற ஆவல் கொள்ளாதே, ஆசைப்படாதே, பார்வையை தாழ்த்து. ஆணுக்கும் கற்பிருக்கிறது, பெண்ணுக்கும் கற்பிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விபச்சாரத்தின் அருகே கூட நெருங்கக்கூடாது என்பதற்கான அந்த ஆரம்பங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களை பற்றி பட்டியலிடும்போது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள், பயபக்தியோடு இருந்தார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருந்தார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஜக்காத்தை முறையாக கொடுத்து வந்தார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய கற்பை, வெக்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானிஹிம் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், தங்களுடைய மனைவியர்களிடத்திலே அவர்கள் கூடுவது மூலமாக பழிக்கப்பட மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்டது, அது ஹலாலாக்கப்பட்டது. இதை மீறி யார் வரம்பு மீறி விபச்சாரத்தை நாடுகிறாரோ அவருக்கு கடுமையான தண்டனை உண்டென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். ஆக அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு செல்வது நல்லொழுக்கமும் இறையச்சமும். தனக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ உறவு கொள்வது என்பது மிகவும் மோசமான பாரதூரமான காரியமாகும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எதை தர்மம் செய்தாலும் அதற்குண்டான நன்மை உங்களுக்கு உண்டு, கூலி உங்களுக்கு உண்டு. உங்களுடைய மனைவியரின் வாயிலே அன்பாக ஊட்டக்கூடிய ஒரு கவளம் உணவிற்கும் உனக்கு கூலி உண்டு என்று சொன்னார்கள். உங்களுடைய மனைவியரிடத்துல நீங்கள் தாம்பத்திய உறவுக்காக, அந்த சிற்றென்பதற்காக நீங்கள் செல்லும் போது
அதற்கும் அல்லாஹ் நன்மையை பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய ஹலாலான மனைவியிடத்திலே நாம் உடலுறவு கொள்ள சென்றால் அதற்கு அல்லாஹ் தொழுகைக்கு நன்மையை பதிவதைப் போல, நோன்புக்கு நன்மையை பதிவதைப் போல, குர்ஆன் ஓதுதலுக்கு நன்மையை பதிவதைப் போல, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இடத்திலே வீடு கூட சென்றான் என்று சொன்னால் அதற்கும் நன்மை பதியப்படுகிறது. நபித்தோழர்கள் கேட்டார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய மகிழ்ச்சிக்காக எங்களுடைய ஆசைக்காகத்தானே நாங்கள் இந்த காரியத்திலே நாங்கள் ஈடுபடுவதற்காக செல்கிறோம், இதற்கும் எங்களுக்கு நன்மையா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே இச்சையை, இதே உறவை, தாம்பத்திய உறவை, உடல் உறவை நீங்கள் உங்கள் மனைவியர் அல்லாத வேறொரு பெண்ணிடம் விபச்சாரமாக செய்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாவம் பதியப்படும், அது ஒரு பெரும் பாவமாக பதியப்படும் இல்லையா? அதுபோல்தான் ஹலாலான மனைவியரிடத்திலே நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு நன்மை பதியப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஹலாலான உறவுக்கு நன்மையை வைத்திருக்கின்றார், ஹராமானவைகளுக்கு கடுமையான தண்டனை வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தோளோடு தோல் உரசும் சுகம், தோளோடு தோல் உரசும் சுகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? இதில் ஈடுபட்டு நம்முடைய குடும்ப கௌரவங்களை பாழாக்கி, நம்மளுடைய கண்ணியத்தை பாழாக்கி இதுபோல நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்லும் போது சொல்கிறான், 4வது அத்தியாயம் சூரத்து நிஸா பெண்கள் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா குல்லமா நஜிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப் இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹக்கீமா. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகே நெருங்காதீர்கள் என்று சொல்லியும் அவர்கள் நெருங்குகிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நரகத்தில் புகுத்தி விடுவோம். அவர்கள் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் நரக நெருப்பு உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கிற 1 மடங்கு அல்ல, 70 மடங்கு. இந்த 70 மடங்கு நெருப்பிலே அவர்களுடைய தோள்கள் கருகும் போது அல்லாஹ் சொல்கிறார், தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் அவை அல்லாத வேறு புதிய தோள்களை அவர்கள் வேதனையை பூரணமாக அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து தோள்கள் மாற்றப்படும். இன்று மருத்துவ ஆய்வுகள் சொல்லுகிறது, வலியை உணரக்கூடியது தோள்கள் தான் என்று. எந்த தோள்களோடு தோள்கள் உரசி விபச்சாரத்தில் ஈடுபட்டீர்களோ அந்த தோள்கள், அந்த குறிப்பிட்ட தோள்கள் மட்டுமல்ல, உடல் முழுவதும் உள்ள தோள்கள் எல்லாம் நெருப்பிலே கருகும். திரும்ப திரும்ப புதிய தோள்கள் கொடுக்கப்படும். தொடர்ந்து அந்த நிலை, வேதனை நீடித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நீண்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடன் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். கனவு கண்டவர்கள் கனவை சொல்லுவார்கள். அன்று ஒருவரும் கனவு காணவில்லை என்றார்கள். நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், என்னை இருவர் வந்து அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றதிலே பலவிதமான காட்சிகள் காட்டப்படுகிறது. இங்கே குத்தி கிழித்து இப்படி வந்து விடுகிறது. அந்த கொக்கி ஒருவர் கிழிக்கிறார், இந்த பக்கம் வந்து வருகிறது. அதை எடுத்து இந்த பக்கம் கிழிப்பதற்குள் இந்த பக்கம் சரியாகி விடுகிறது. இவர் யார்? பொய்யர். அடுத்ததாக ஒருத்தர் ரத்த ஆற்றிலே நீந்துகிறார். கரைக்கு வர முயற்சி செய்கிறார். கரைக்கு வர முயற்சி செய்யும் போதெல்லாம் கரையிலே இருப்பவர் கல்லால் எரிகிறார். அந்த கல் சரியாக அவருடைய வாயிலே விழுகிறது. திரும்பவும் அந்த நடு ஆற்றிற்கே அவர் அந்த ரத்த ஆற்றிற்கே சென்று விடுகிறார். இவர் யார் என்று கேட்டபோது, இவர் வட்டிக்கு வாங்கி வட்டியை தின்றவர் என்று சொல்லப்படுகிறது. இன்னொருவர் மல்லாக்க படுத்திருக்கின்றார்.
நிற்கக்கூடிய ஒருவருடைய கையிலே பாறை இருக்கிறது, பாறாங்கல் இருக்கிறது. அந்த பாறாங்கல்லால் அவருடைய தலையிலே போடுகிறார். தலையிலே போட்டவுடன் அந்த தலையை சிதைந்து விடுகிறது, சின்ன பின்னமாகி விடுகிறது. பாறை உருண்டு ஓடுகிறது. அதை எடுத்து வரும் முன் இவருடைய தலை சரியாகி விடுகிறது. மீண்டும் அந்த கல் போடப்படுகிறது. இன்னும் சில பேர்கள் இருக்கிறார்கள், எஃகுனால், இரும்பை விட உறுதியான எஃகினால் ஆகப்பட்ட நகங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தம்முடைய முகங்களையும் நெஞ்சத்தையும் உடல் முழுவதையும் கிழித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டபோது முதலிலே கல் போட்டு தலை நசுக்கப்பட்டது. அவர் குர்ஆனை கற்றவர், குர்ஆனை ஓதியவர், அதன்படி நடக்கவும் இல்லை, அதை திரும்ப எடுத்து வைத்து ஓதவும் இல்லை. ஏனோ யாரோ எவரோ என்று கற்றவர் கல்லாதவரை போல் சென்றார். அந்த கல்லுடைய வேதனை அவர் அனுபவிக்கின்றார். அதே போல இந்த மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற தங்களுடைய நகங்களாலேயே இரும்பை விட உறுதியான எஃகு போன்ற அந்த கூரிய நகங்களாலேயே தங்களுடைய உடலை அவர்கள் கிழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள், புறம் பேசியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மீகாயிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் அந்த இருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லக்கூடியவர். இன்னொரு இடத்திலே பார்த்தால் பெரிய பாத்திரம், அந்த பாத்திரத்துடைய வாய் குறுகலாக இருக்கிறது, அவருடைய அடிபாகம் விசாலமாக இருக்கிறது. நீங்கள் சில மண்ணெண்ணெய் கேன்களை பார்த்திருப்பீர்கள், அதன் அடிபாகம் பெரிதாக இருக்கும், அதனுடைய தலைப்பு பகுதி குறுகலாக இருக்கும். அதுபோல் ஒரு பெரிய பாத்திரத்திலே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் உள்ளே கிடக்கிறார்கள். தீ மூட்டப்படுகிறது. அந்த தீயின் உஷ்ணம் தாழாமல் அவர்கள் மேலே வருகிறார்கள். மேலே வந்தால் மேலே வர முடியவில்லை, குறுகலாக இருக்கிறது. தீ அடைந்தவுடன் திரும்பவும் கீழே செல்கிறார்கள். திரும்ப தீ மூட்டப்பட்டவுடன் மேலே வர முயற்சிக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமான நிர்வாணிகள். அப்பொழுது இவர்கள் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது இவர்கள் விபச்சாரிகள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும் அநியாயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹுக்கு இணை வைப்பது. அடுத்தபடியாக என்று கேட்டபோது உன்னுடைய அண்டை வீட்டான் உன்னை முழுமையாக நம்பி இருக்க அந்த அண்டை வீட்டானின் மனைவியை நீ விபச்சாரம் செய்வதென்று சொன்னார். ஆகவே எந்த நிலையிலும் நம்மளுக்கு இந்த விபச்சாரம் போன்ற குற்றங்கள் ஏற்பட்டு விடவே கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், பல இடங்களிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் 3 கட்டளைகளை ஏவுகிறான். நீதி செலுத்துமாறும், நன்மை செய்யுமாறும், உறவினர்களுக்கு கொடுப்பதை கொண்டும் உங்களை ஏவுகிறான். அன்றையும் மானக்கேடான காரியங்கள் 3 விஷயங்களை தடுக்கின்றான். அன்றையும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல், இவைகளை விட்டும் உங்களை விலக்குகின்றான், தடுக்கின்றான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கிறான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் சிலரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்க மாட்டான். அது யார் என்றால் மூவர். பல மூவர் சொல்லப்பட்டாலும் இந்த மூவர் நம்முடைய தலைப்புக்கு உட்பட்டவர்கள். 3 பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான். அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. ஒருவர் விபச்சாரம் செய்கின்ற முதியவர், கிழவர். வாலிபத்திலே அவன் விபச்சாரம் செய்தால் அந்த பெரும்பாவம் நிலுவையில் இருக்கிறது. வயதாகியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மன்னரையை நோக்கி, கபரை நோக்கி அவன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் போதும் அந்த விபச்சாரத்தை அவனுடைய உள்ளம் நாடுகிறது என்றால், அதன்பால் ஈர்க்கப்படுகிறான் என்று சொன்னால், இந்த முதுமைகளை விபச்சாரம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான், அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு.
அடுத்ததாக பொய் சொல்லக்கூடிய ஆட்சியாளர். அவன்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கு. அவன் பொய் சொன்னாலும் யாரும் கேட்க முடியாது. அவன் உண்மை சொன்னாலும் நீங்க என்ன உண்மை சொல்லுகிறீர்கள் என்று யாரும் அவனை கேட்க முடியாது. அவன் வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் தண்டிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம். இத்தகைய ஆட்சி அதிகாரங்கள் நிரம்ப பெற்றவன் ஆட்சி தலைவன் பொய் சொல்லுகிறானே, அவனுக்கு அது தேவையா? சில பேர்கள் நிர்பந்தங்களின் காரணமாக பொய் சொல்லுவார்கள். இவனுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது? ஆட்சியே இவன் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவன் பொய் சொல்வான் என்று சொன்னான். இன்று நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. வடைகள் சுடுவதாக சொல்கிறார்களே, ஏராளமான வடைகளை தாராளமாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியிலே உள்ளவர்கள், அதிகாரத்திலே உள்ளவர்கள் பொய்யின் மூலமாக. ஆக பொய் பேசக்கூடிய ஆட்சியாளனையும் அல்லாஹ் நாளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, மூன்றாவதாக ஏழ்மையிலே பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ஏழ்மையை கொடுப்பது எதற்காக? அவர்களை சோதிப்பதற்காக. படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அதாவது நலவை கொண்டும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். நிறைய பொருளாதாரங்களை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், ஏழ்மையை தந்தும் சோதிப்பான். அந்த ஏழ்மையை பொருந்தி பொறுமையாக இருப்பவர்களுக்கு சுபசோபனம் இருக்கிறது. மெஹராஜ் பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது, சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது. நரகத்திலே பெண்களையும் செல்வந்தர்களையும் அதிகமாக கண்டதாக சொன்னார்கள். சொர்க்கத்திலே ஏழைகளை அதிகமாக கண்டதாக சொன்னார்கள். அப்ப ஏழ்மை என்பது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர இருக்கின்றான் என்பதற்காக அந்த ஏழ்மையை பொருந்தி கொண்டு வாழ்பவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஏழ்மையிலும் இருப்பவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கிறது பெருமை அடிக்கிறார்கள். இல்லாதவர்கள் ஏழைகள் பெருமை அடிக்கிறார்களே, நான் அப்படியாக்கும் அப்படியாக்கும், அப்படி பிறந்தேனாக்கும் இப்படி பிறந்தேனாக்கும், நான் அதை செய்தேனாக்கும் இதை செய்தேனாக்கும், என்னிடம் அவ்வளவு இருக்கிறது இவ்வளவு இருக்கிறது, இதெல்லாம் பொய்தானே. ஆக ஏழ்மையில பெருமை அடிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று வந்திருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த நிலையிலும் நல்லொழுக்கமாக நாம் வாழ வேண்டும். இறையச்சத்தை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என்னுடைய ரப்பே, என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய அச்சப்பாட்டை அதிகப்படுத்து, உன்னுடைய பயத்தை அதிகப்படுத்து. ஏனென்றால் நான் உன்னிடம் தான் வர வேண்டியது இருக்கிறது. என்னுடைய உயிரை நீ கைப்பற்றுவாய், அதற்கு பிறகு உன்னுடைய கபருக்கு நான் வர வேண்டியது இருக்கிறது. அப்புறம் மஹ்ஷரிலே உன்னுடைய தீர்ப்புக்காக நான் நிற்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய அச்சத்தை அதிகப்படுத்து, இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்த, அழுக்காரற்றதாக, குரோதங்கள் நீங்கியதாக, விரோதங்கள் நீங்கியதாக, கோபங்கள் நீங்கியதாக, பொறாமைகள் இல்லாததாக என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன். உன்னை தவிர யாரும் அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்த முடியாது. நீதான் அதனுடைய எஜமானன், நீதான் அதனுடைய பாதுகாவலன் என்று உங்களை அனைவரையும் விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறேன் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அடிக்கடி கேட்டிருக்கின்றார்கள். என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் இறையச்சம் இருந்தால் பார்வை தானாக தாழ்ந்துவிடும். உடலிலே ஒரு சதைப்பகுதி உண்டு, அந்த சதைப்பகுதி சீரடைந்தால் உடல் முழுவதும் சீரடைந்துவிடும். அந்த சதைப்பகுதி சீர்கெட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும் என்று பெரும்பாலானவர்கள் இந்த கைபேசிகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் சோதனையாகத்தான் இதை தந்திருக்கின்றான். நல்ல விஷயங்களை பார்க்க போனவர்கள் ஜினா போன்ற காட்சிகளை காணக்கூடிய நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த காலத்திலே நல்லொழுக்கத்தோடு, கட்டுப்பாடோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கக்கூடாது என்று யார் பார்வைகளை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு தான் இருப்பார்கள், அவர்கள் சஹாபாக்களோடு தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்றைய தினத்திலே வழிகடுவதற்கு பெரிய சாதனங்கள், கம்யூனிகேஷன்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இன்று கொஞ்சம் இறையச்சம் இல்லை என்றால், ஈமானிய பலகீனம் இருக்கும் என்றால், எல்லா விதமான கலிசடை காட்சிகளையும்
அருவருக்கத்தக்க ஆபாசங்களையும் பார்க்கக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இதயம் இறந்து விடுகிறது, செத்து விடுகிறது, சீரழித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டிய அந்த உள்ளத்திலே இந்த மாதிரியான ஆபாச காட்சிகளும் அதனுடைய எண்ணங்களும் அதனுடைய நினைப்புகளும் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் நிறைய இது சம்பந்தமாக இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் தனது திருமறை குர்ஆனிலே, நன்மை செய்வோர் யாரெனின் எவர்கள் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு பிழைகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன். அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக பிள்ளைகளாக இருந்த போதும் உங்களை அவன் நன்கு அறிந்தவன். எனவே நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தி உள்ளவர் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். இறையச்சம் ஒன்றுதான் இம்மை மறுமை ஈடேற்றங்களை பெற்றுத் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூற சொல்லி அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் கூறுங்கள், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் தொழும்படியாக ஏவுங்கள், நீங்கள் நமது தொழுகையிலே நிலைத்திருங்கள். நாம் உங்களிடம் உணவை கேட்கவில்லை, உங்கள் அனைவருக்கும் நாமே உணவளிக்கின்றோம். இறுதி முடிவு இறையச்சமுடையவர்களுக்கு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் போது சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நீ திரும்பி வரும்போது என்னுடைய மண்ணறையை அருகிலே நடக்கக்கூடும், என்னை நீ பார்க்காமல் இருக்கக்கூடும் என்று சொன்னவுடன் அழுகிறார்கள் முஆத். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாம் நண்பர்களாக இங்கே இருக்கின்றோம். யாரெல்லாம் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனது நண்பர்களானாலும் மற்றவர்களானாலும் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள் சொன்னார்கள். இறையச்சம் ஒன்றுதான் இது போன்ற சீர்கேட்டை, இது போன்ற ஆபாசங்களை, அருவருக்கத்தக்க சினாக்களை, மானக்கேடான காரியங்களை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, அகற்றக்கூடியது எது என்றால் இறையச்சம் ஒன்றுதான். இறையச்சம் உடையோராக நாம் வாழ்ந்தால் அகிலத்தோருக்கெல்லாம் மறுபடையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அத்தகைய பாக்கியமிக்கவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.